வீரம் என்பது இயற்கையாக இருக்கணும். அதே மாதிரி நான் குடிக்காத தம்பியெல்லாம் உங்களுக்கு சொல்லணும், நாம தகுதியா இருக்கணும். நான் குடிக்காம இருக்கணும். சாயந்தரம் நைட் ஆச்சுன்னா ஒரு 8-9 மணிக்கு பக்கத்தில் ஒரு ஃபுல் பாட்டில் வச்சுக்கிட்டு 4 பேரை ஊற்றி கொடுத்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு பகையில வந்து பட்டியா போட்டுக்கிட்டு மேடையிலே எல்லாரும் குடிக்காது திருட்டு பயிர்கள் தான் பேசுவாங்க. பேசலாம் கலாணிக்கிற கஞ்சா வைக்காதுங்கிறது பூரா தொழில் பண்றாங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு செய்யாங்க. பொறுத்தவரை ஒண்ணுமே செய்யறது அப்படி 4 முறை வேட்டி போது ஒரு சட்டம் போது சமுதாயத்துக்கு உழைக்கணும்னு சொல்லி ஊர் இன்னைக்கு வரைக்கும் ஓட்டர்ஸ் காரி தவிர எனக்கு ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு என் ஊருக்கு போய் சொந்த ஊரை போய் பாரு, என்ன இருக்கு என் ஊர்ல அன்னைக்கு ஓலை குடிச்சு இருந்துச்சு. இன்னைக்கு இதுல பாதி சின்ன ஓட்டு விட அதுவும் பாலமா உடஞ்சிக்கிறேன். இதான் நான் சம்பாதிச்சு. ஆனா முத்தியாத சம்பாதிச்சு பல பேர் பேசுவாங்க. சம்பாதிச்சா காட்டு ஒண்ணும் இல்ல. சமுதாயத்துக்கு உழைக்கணும், உண்மையா உழைக்கணும். அவ்வளவு அரசியல் பாதை என்ன எடுத்தோம். என்னோட 10-15 வருஷம் உழைச்ச தம்பியா இருக்கான். எனக்கு பிரச்சனை குடும்பம் இல்ல, அவனுக்கு குடும்பம் கூட்டி இருக்கு. அவனுக்கு அதிகாரத்தை உருவாக்கி கொடுப்போம். இப்ப எண்ணற்ற போராட்டம் பண்ணேன். பன்னாட்டு மாநிலத்துக்கு தேவரைய பேரவை மதுரையில அப்படி சொல்லி 9 முறை போராட்டம், அது 4 முறை ஜெயில இருந்தேன். இந்த கடைசியில் வந்த போராட்டம் பாருங்க, தேவர் பேர தேவருடைய வாழ்க்கைய தேவரை பத்தி சித்தரை பத்தி தவறா பேசியெல்லாம் கொடுத்தேன். கைது பண்ண சொல்லி போராட்டம் பண்ண முத்தியாத்திரத்துக்குள்ள வச்சுட்டேன். நான் திருச்சியில இருந்தேன், 1 வாரம் இருந்தேன். வெளியே வந்து 1 மாசம் கையெழுத்து போட்டேன். இதே அலுவலகத்தை கையெழுத்து போடுறேன். தம்பி வழக்கறிஞர் முத்துகிருஷ்ணன் பொதுச்செயலாளர் பொறுப்பில் கொடுத்திருக்காரு. அப்போ பொறுப்புலையும் கிடையாது. கூடவே இருந்து காலை மாலை 2 வேளை கையெழுத்து போட்டு ரத்து பண்ணி மறுபடியும் உள்ள போட தயாராக காவல்துறை. இந்த நிலையில காலையும் மாலை 2 வேளையும் கையெழுத்து போட்டு இருந்தேன். திருச்சி சிலம்பரசன், திருச்சி திரேசி, நம்ம தம்பி திருக்காட்டுப்பள்ளி வினோத்து, இப்படி எண்ணற்ற பேர் வழக்கறிஞர் எல்லாம் கூட இருந்து தினமும் 10 பேர் கூட வருவாங்க. செலவு என்ன பாத்துக்கங்க, ₹1,00,000 செலவு இருக்கு. எப்படி இதெல்லாம் இவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. இப்படி கமிஷன் கையெழுத்து போட்டது நான் கோயம்புத்தூர்ல போட்டிருக்கேன், சேலத்துல போட்டிருக்கேன், திருத்தணில போட்டிருக்கேன், சிவகங்கையில போட்டிருக்கேன். அந்த தம்பிக்கெல்லாம் தெரியும் எத்தனை வழக்கணும். இவனே கூட ஜெயில இருக்க தம்பி சுரேசலாம் என் கண்ணு முன்னாடியே ஒரு ஊரை குடியேற்ற போறான். இளையாமுடியில வந்து எனக்கு வந்து எஸ்பி உத்தரவு வரல, டிஎஸ்பி வந்து என்ன அடிக்க வராங்க. தம்பி சிங்கத்துல ஒரு கூடத்து வரல, ஒரு 4 மாவட்டத்தில் வரல, அந்த தம்பியில வரல. சட்டையை பிடிச்ச தள்ளி விட்டா பெரிய அடி நடக்குது. சிங்கத்துறை சொல்லக்கூடிய தம்பிக்கெல்லாம் தோல்படலாம் பிஞ்சு போட்டு இரும்பு தள்ளி அடிச்சதுல காவல் நிலையத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க. என் கண்ணு முன்னாடியே 25-30 தம்பியில அடிச்சு தம்சம் பண்றாங்க. காவல்துறை அதிகாரம் இல்லை, தட்டி கேட்க முடியல. நான் கலப்போராளே இருக்கிறேன். ஆனா அடிக்காத சொல்லி தட்டி கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை. அரசியலுக்கு எல்லாம் முக்கியத்துவம் போனா கேள்வி வைக்கிற மைனாரிட்டிகள் தெரியுமா? அதிகாரம் இருந்ததோட எதையும் வெல்ல முடியும் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான். ஆனா அதன் பிறகு அதிகாரத்துக்கு போகிறேன். ஆனா இவன் பின்னாடி போய் கைவிட்டு வந்துருவான். முக்கியத்துவ அதிகாரத்துக்கு போயிட்டா அரசியல்வாதிகள் கால நக்கி பழைக்க போயிட்டான். நான் சொன்ன ஒரு நேரம் எப்படி சொன்னேன், அரசியல்வாதிகளை நக்கி பழைக்காத. திராவிட தேசிய கட்சியில் நக்கி பழைப்பது குடும்பத்தில் உள்ள கூட்டி சமம் சொல்லி முக்கியத்துவ பேசின வரலாறு உண்டு. ஏன் பேசுனேன்? நக்கி பழைக்கிறது தப்பு, சமுதாயத்துக்கு நல்லது செய்யறது தப்பு இல்ல. இப்ப அதே பதிவு போடுறான். அன்னைக்கு முத்தியாத்தூர் நக்கி பிள்ளைக்கு தப்பு நக்க போடுறேன். நான் நக்க போடல, என் சமுதாயத்தை வளர்க்க போயிருக்கேன். என் சமுதாய மக்கள் நல்லது செய்ய போயிருக்கிறேன். நான் இப்படியே போராட்டம் பண்ணிட்டு இருந்தேன்னா என் கூட அடி வாங்கி தான் சாவான், வழக்கு தான் வாங்கிட்டு இருப்பான். நீ ஏன் பேர சொல்லிட்டு ஏன் பேர பேர் நாங்க தான், அந்த இயக்கம் நாங்க தான், அவங்க சரப்புல நாங்க தான் அரசியலுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு நாங்க எங்க சரவ ஆதரவு கொடுக்கலாம். வேற பேர் பின்னாடி தான் இருக்குது. நம்மளை காட்டி அவன் திமுக அதிமுக கை விட்டு வாங்கி கப்பன் கட்டின்னு போட்டுட்டு நல்லா செட்டில் ஆகிடும். இதெல்லாம் கேட்டுட்டே இருந்துச்சு. நம்மளை வச்சு இவன் புலப்படுத்தான், நம்மளை காட்டி அவன் வழி வளர்க்க போறான். நம்ம பேரை சொல்லி தான் எங்க அனுமதி வாங்குறான். தேவர் பேர் அவங்க எங்க கூட தாங்க இருக்குது, இப்படிதான் சொல்றான். தேவர் பேர் அவங்க எங்க கூட இருக்கு, அவங்க அரசியல் வர மாட்டாங்க. அதனால நாங்க வந்திருக்கோம், நாங்க பிடிக்க தள்ள போறோம். அப்படி போயிட்டு பணத்தை வாங்கிட்டு ஒரு தொகுதி வாங்குவோம். ஜெயிப்பானாலும் தோப்பானா அதை ஜெயிச்சது கிடையாது. இந்த கருணாசிங்கரை மட்டும் ஜெயிச்சு தொலைச்சா அது எப்படி பிரச்சனை அம்மாவோட ஆசையில மற்றவங்களும் தோல்வியை சந்திச்சிருவோம், பணம் வாங்கி வந்துருவான். இதெல்லாம் பார்த்து நான் இப்ப நம்ம அரசியல் போகாம இருந்தா நம்மள வச்சு வியாபாரம் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல போராட்டமே வாழ்க்கையில் வளர்ந்தா நம்ம கூட அடித்து துவசம் எடுத்து காவல்துறை அடிச்சு துன்புறுத்தியில நான் ஒரு அதிகாரத்தில் இருந்தா காவல்துறை கைது பண்ணுவோம். முதல்ல ஒருவேளை கைது பண்ண அடிப்பான முதல்ல அடிக்க துணிவு இருக்குமா காவல்துறைக்கு? அப்ப இருந்த எஸ்பி யாரு? நம்ம இடத்துல இருந்த எஸ்பி சிவகங்கை மாவட்ட எஸ்பி யாரு? நம்ம இடத்துல இருந்த எஸ்பி மேலூர் பகுதியை சேர்ந்த எஸ்பி தான் இருந்தாரு. வேற சொல்லலாம் நினைக்கிறேன். காலம் போது அதையும் சொல்லுங்க. அந்த எஸ்பி துப்பாக்கி அடிக்கிறாரு, உங்களை சுட்டுவன்றாரு. 30 பேர் அடிக்கிறாங்க. அடிச்ச தம்பி மாரில அடி வாங்க தம்பி 1-2 பேர் தவிர மீதி பேர் மீடியம் கூட இருக்கிறான். எல்லாம் இருக்கும் அந்த காலத்துல. பணம் கொடுக்காம அடி வாங்கி உத வாங்கி அடிச்சு கை காலம் உடைச்சுட்டாங்க. என் கண்ணு முன்னாடியே ஏன் எனக்கு தெரியும், என் கண்ணுக்குள்ள என்ன நிக்குது. நீங்க சொகுசு வாழ்க்கை வந்து நான் தலைவன் போறான். அதன் பிறகு இவனெல்லாம் கொண்டு போய் இன்னொரு காவல் நிலையத்தில் வைக்கிறாங்க. எல்லாம் கொண்டு போயிடறாங்க. நீ எஸ்பி சந்திக்கணுங்காரு. சந்திக்க சொன்னாலே உனக்கு நான் பாதுகாப்பு கொடுத்தேன்,
முன்னாடியும் பின்னாடியும் போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்தேன். நம்ம இனத்தாலும் கொடுத்தேன். உனக்கு அவ்வளவு செய்து கொடுத்தேன். உன்னை குலைக்கிறதுக்கு 1000 வழியை சொல்லி கொடுத்தேன். நீ குலைக்க மாட்டேங்கிற. சாதி நீ வெறியா தெரியுற. நான் நினைச்சு வச்சுக்கப்பா, உன்னால எனக்கு இந்த மாவட்டத்தில் பெரிய தொல்லையா இருக்கு. இந்த இடத்துல சுற்றுவனாரு, துப்பாக்கி எடுத்து நீட்டாரு. இது சத்தியம். ஏவரும் நானே சொல்றேன், சத்தியமான உண்மை. அது எஸ்பி யாரு அதை நிரூபிக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா நிரூபிக்க முடியும். துப்பாக்கி எடுத்து சுற்றுவனாரு. நான் சொன்னேன், சுட்டா சொல்லுங்க. லத்தி எடுத்து விளாசம் அடி வாங்க நான் சாதித்தேன். தம்பிகள் மட்டும் இல்ல, நானும் வாய்த்தேன். அடி வாங்காம இனத்துக்கு சாதிக்கு உழைக்கிற தலைவன் நிச்சயம் இருக்க முடியும். அந்த எஸ்பிக்கு வந்து மெயின் எங்க வருது? அதிகாரம் கிடையாது. எந்த கட்சி கேட்காது. வேற வந்து ஒரு சமுதாய இயக்கம். இந்த ஜாதியில் எவ்வளவு திறமை இருந்து வந்துருவாங்களா? ஒண்ணு வர மாட்டாங்க. அந்த தைரியத்துல கைவிட்டு முடிஞ்சு, துப்பாக்கி தீட்ட முடிஞ்சு. இன்னொன்னு சொல்றாரு, சிவகங்கை மாவட்டம் ஆவாரங்கிற ஒரு ஊர் இருக்கு. நம்ம இடத்துல என்கிட்டே சொல்றாரு, அங்க கூலி போடுறா அவங்களை விட்டு ஒண்ணு நானே வெட்டி கூட சொல்றேன். வெட்டி கொண்டு போட்டு சாதி உள்ளுக்குள்ள ஒரே சாதியில வெட்டி கொண்டாந்து கேச முடிச்சு போயிட்டே இருப்பேன். இதோட மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் வரவே கூடாது. சிவகங்கை மாவட்டத்தில் கால் வச்சுனா இதான் நடக்கும். ஒண்ணு நான் சுடுவேன், இல்லைன்னா ஆவாரங்காட்டில் உள்ள இளைஞர்களை வச்சு வெட்டி கொள்ளுவேன்னு சொன்னாங்க எஸ்பி. இன்னைக்கு எங்க இருந்தாலும் விட போறதில்ல, நிச்சயமா சொல்றேன். அதிகாரம் வரும், காத்திருக்கேன். எங்க போயிருவ நீ? பதவி இருப்பியா? பதவி முடிஞ்சு வீட்டுல இருப்பியா? இரு, உனக்கு தேடி நான் வருவேன். நிச்சயமா உனக்கு கடுமையான தண்டனை சட்ட ரீதியாக வாங்கி கொடுப்பேன். 98ல கொடியகுளத்தை கலவரம்பா, நாரக்கிணறுல கலவரம்பா, இதெல்லாம் தென் மாவட்டம். நான் சொல்றது திருநெல்வேலி மாவட்டம். நாரக்கிணறுல ஒரு பிரச்சனைப்பா, பெரிய கலவரம். கொடியகுளத்துல கலவரம், ஒட்டப்படாத கலவரம். வாழ்றதுக்கு வழி இல்லாம நம்ம சமுதாய மக்கள் வந்து வாழையந்தி இந்த நாட்டோட விடுதலைக்காக போராடிய இந்த சமூகம் வாழ்றதுக்கு வழியில பக்கத்து கிராமத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டுச்சு. அதுதான் அன்னைக்கு களத்தில் இயக்கம். எந்த இயக்கம்? தமிழ்நாடு தேவை. யாரும் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு முன்னாடி கூட, ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கிருஷ்ணசாமி ஒரு மாநாடு போட்டிருந்தான். அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய போராட்டங்கள், அந்த சமூக மக்களுக்காக அவர் நடத்திய போராட்டங்கள்லாம் அதில் வந்து பின்னாடி வந்து அந்த பத்திரிகை செய்தியில் வந்து திரையில ஓடுது. அதுல ஒரு பக்கம் அந்த சமூகம், தேவேந்திர சமூகம் சொல்லக்கூடிய அந்த சமூக மக்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களோட பாதிக்கப்பட்டது சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கலவரம் வந்தா 2 பேரும் கூட சொல்லுவான். நம்ம பாதிப்பை சொல்லுவான், அதில் அவங்க பாதிப்பை சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை நம்ம பயணிச்சுட்டு இன்னைக்கு சூழ்நிலை வேற. அன்றைய காலம் நான் 96 காலம் சொல்றேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டாக்டர் களத்தில் இருக்கிறார். எந்த டாக்டர்? கிருஷ்ணசாமி. தேவர் சமுதாய மக்களுக்கு பாதிக்கப்பட்ட களத்துல நிக்கிறாங்க டாக்டர். எந்த டாக்டர்? டாக்டர் ராமகிருஷ்ணன். சிரிச்சாமி தேவர் யாரு? தமிழ்நாடு தேவர் பேரல. இன்னைக்கு தலைவர் என்ன பண்ணிருப்பான்? இன்னைக்கு தலைவர் சொல்லிக்கிறேன் திருமாவளத்துல ஒண்ணு பிறந்திருக்க மாட்டான். பிறந்து டவுசர் கொடுத்து சொன்னாங்க. எந்த வரலாறு தெரியாது. இன்னைக்கு இவருடைய வளர்ச்சிக்காக என்ன பண்றாங்க? அந்த சமூகத்துல தேவேந்திர சமூகத்துல ஒரு 4 பேர் தயார் பண்ணிக்கிறது, தேவர் சமூகத்துல 4 பேர் தயார் பண்ணிக்கிறது. இந்த கபடி மேட்ச் நடத்துறது மாதிரி நான் உன்னை பத்தி பேசுறேன், நீ என்ன பத்தி பேசு. 2 பேரும் விளம்பரம் தூக்கி போட்டு யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் இணையதளங்கள்ல விளம்பரம் அடிக்கலாம். இதை வச்சுக்கிட்டு 2ஆம் நம்பர் தொழில் இதான் நடந்துட்டு இருக்கு. ஆக நாங்க இப்படி வளரல, நம்ம களத்துல இருந்து வளர்ந்தோம். படிக்கிறோம், கிராமத்துல சேட்டை செய்யறோம். அது கிராமத்துல உள்ள சின்ன வயசு பசங்க என்ன சொல்லுவாங்க? இப்பதான் கிடையாது, இப்ப பூரா செல்போன் வந்துருச்சு, செல்லே விளையாடுறாங்க. அப்ப கபடி வீர விளையாட்டு தான் இருக்கும். மஞ்சு விளையாட்டு எங்க வீட்டுலாம் வந்து மஞ்சு விட்டு மாடுங்க. ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து இந்த மதுரை சுற்று வட்டாரத்துல சிவகங்கை அந்த பக்கம் தான் பாத்தீங்கன்னா வந்து மஞ்சு விட்டு மாடு கேள்விப்படி விரட்டு மஞ்சு விட்டு சொல்லுவாங்க. மஞ்சு விட்டு எங்க வீட்டுல அவங்க 3 மாடு இருந்துச்சு. நாங்க மஞ்சு விட்டு மாடை கொண்டு போவோம். நான் மாட்டுக்கு கொம்பு செய்ய விடுவேன். ஈரத்தை பத்திலாம் முத்தியாத்தோட எவனு சொல்லி பாராட்ட அவசியமே கிடையாது. பின்னாடி வேணா பேசலாம். இன்னைக்கு முத்தியாத்த ஒருத்தர் அடிச்சு வைக்க போறது உடம்பு இன்னைக்கு நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். உடம்புல வலிமை இருக்கு. இன்னைக்கு தினமும் 10 கிலோமீட்டர் ஓடுறேன். நம்ம மாட்டீங்க இங்க வர எத்தனை பேர் ஓடுன்னு தெரியாது. தினமும் 10 கிலோமீட்டர் ஜாக்கிங் ஓடுறேன். நிக்காம ஓடுவேன். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடிக்கிட்டு உடம்பு வலிமையா தான் வச்சிருக்கேன். ஏன்? இது வீரமான சமுதாயம். பேச்சுல மட்டும் இல்ல, உடம்புலையும் வலிமை இருக்கணும். எந்த நேரத்துல எதையும் செய்வதற்கு தயாரா இருக்கணும். இதுதான் தனியா ஐயா வரீங்க. சில பேர் கேட்பாங்க, ஐயா ரயில்ல தனியா வரீங்க, முடியும்டா, சந்திக்க முடியும் அப்படிங்கிற தெம்பு இருக்கு நமக்கு. அதனால வரேன். அப்ப அந்த மாதிரி சென்னையில போய் தலைவர்கள் பேச்சுக்களை கேட்டு நான் சேர்ந்த முதல் இயக்கம் இதுதான்.
கட்சின்னு பார்த்தாலும் இதுதான். மொத்தத்துல எனக்கு ஒரு இயக்கம் என்றால் தமிழ்நாடு தேவர் பெரு மட்டும்தான். இதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அப்படியே சேர்ந்து செயல்பட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் போஸ்ட் ஓட்டுனேன். எங்க அப்பா மாவட்ட துணைத் தலைவர், மாநில துணைத் தலைவர் போனாரு, பல்வேறு பொறுப்புகள் போனாரு. கிட்டத்தட்ட 15 வருஷம் நான் வெறும் உறுப்பினராகவே இருந்தேன். 15 வருஷம். நீ நம்ப மாட்டீங்க. 15 ஆண்டுகள் தமிழ்நாடு தேவர் பெரு எதுவும் உறுப்பினர். இன்னைக்கு தலைவர் எப்படி உருவாரா தெரியுமா? ஒரு இயக்கத்துக்கு போவான், சேருவான், 2 வருஷம் செயல்படுவான், 3வது வருஷம் அவன் தலைவன் ஆகிறான், 4வது வருஷம் 5வது வருஷம் அவன் கூட அவன் ஒரு தலைவன் ஆகிறான். இன்னைக்கு சமுதாயம் இன்னைக்கு இயக்கங்கள் இப்படி சிதறந்து போச்சு. மிக வலிமையா இருந்த இயக்கம் தேவர் பெற. இது இன்னைக்கு தென் மாவட்டத்தில் சில பேர் இயக்கத்துறாங்கல்ல, ஏன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், இல்லை டவுசர் போட்டு சுற்றி இருப்பான், ஏதோ தொழில் பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு சமுதாய போராளி மாதிரி யூடியூப் வந்துருச்சு, ஒரு சேனல் வச்சுக்கிறது, உடனே பேசுறத படுத்து வெளியே விளம்பரம் பண்ணிக்கிறது. இதனால இந்த இயக்கம் பெரிய இயக்கம். அப்படியே இயக்கம்னா என்ன? ரத்த சிந்தனை உழைக்கணும், உண்மையா இருக்கணும். சமுதாயத்தை வச்சு புலப்படுத்தி 4 வீடு கட்டக்கூடாது. சமுதாயத்தை சொல்லி மண்ணடி குலைக்க கூடாது. தலைவன், நான் சொல்ற தலைவனை சொல்றேன், உங்களை சொல்றேன். அதெல்லாம் செய்யறதா தலைவன், பெரிய தலைவன். அதை வச்சு 10 போஸ்ட் வச்சுட்டான், அது கூட 10 கார் வருவான், பெரிய தலைவன். அது தெரியுது. அது இல்லை. எங்கெல்லாம் மணல் குவாரி நடக்குது, எங்கெல்லாம் கல்குவாரி நடக்குது, அது கூட மாசாச்சுனா கட்டிக்கு வந்தது. எனக்கு தெரியும், யாராவது வாங்கிட்டான்னு தெரியும். அந்த பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணி குழப்பம். இது ஒரு தொழில், சமுதாயம் தொழில் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நேர்மையான முறையில் இயக்கத்தை கொண்டு போவோம். ஒரு தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மாதிரி ஒரு கட்டமைப்பு கொண்டு வருவோம். ஒரு மாபெரும் இயக்கமா கொண்டு ஆசிரியர் தம்பி சரத்துலாம் தெரியும், தம்பிலாம் தெரியும். ஆனால் தம்பி தப்பு பண்ணாதீங்க, வசூலியே பண்ண சொல்லுவேன். ஒரு கூட்டம் கூட வசூல் பண்ணக்கூடாது, பில் புக் அடிக்க சொல்லுவேன். தமிழ்நாட்டில் பில் புக் அடிக்காம கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த ஒரு இயக்கம் தேவர் பெரு மட்டும்தான். கவனமே சொல்லுங்க. வேற வழியில் இன்னைக்கு இவன் கூட தான் செய்யறான். ஆகினாலும் அரசியல் பண்ண ஒழிய அரசியல் நான் விருப்பப்பட்டு ஒரு காலமும் போகவே இல்லை. அதிகாரம் வேணும், எண்ணற்ற போராட்டம். பன்னாட்டு மாநிலத்தை பேரவை, வெள்ளாட்சியோட பேரை சுட்டு மாமன்னர் மருதுபாண்டியோட பெயருக்கு ஒரு நரிக்குடி பிறந்த ஒரு சிலையை வைங்க, பழமை மரமும் புதுப்பிச்சு கொடுங்க. அவரு ஆசிய நாடுகளை திரட்டி ஒரு மாபெரும் பெரிய ஒரு போருக்கு வெளியேறுகிற ஒரு போரை அறிவிக்கிறதுக்கு ஒரு பிரகடனத்தை வெளியிட்ட இடம் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் ஒட்டுனாரு மாமன்னர் மருதுபாண்டியில். அவருடைய நினைவா திருச்சி இமாலயத்துக்கு பேரை சொல்லுங்க. அவரு மாமன்னர் மருதுபாண்டியில் போர் பயிற்சி அளித்த இடம் காரைக்குடி சங்கரபை கோட்டைன்னு சொல்லுவாங்க. தேவக்கோட்டைக்கும் காரைக்குடிக்கும் இடைப்பட்ட பகுதிகளுக்கு அந்த கோட்டையில சிதிலம் அடைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் சுற்றி பார்த்துருக்கேன். அந்த கோட்டையை பழமை மாறாமல் புதுப்பிச்சு மாமன்னர் மருதுபாண்டியுடைய சிலையை நிறுவுங்க, அங்க ஒரு சுற்றுலாத்தலமா அறிவிங்க. இப்படிலாம் ஒரு எண்ணற்ற கோரிக்கை. முக்கேட்டவராகட்டும், மாளிகை வழி அம்பலமாகட்டும். இது மாமன்னர் பூலித்தேவர் மாளிகை எங்க நெல்லையில இருந்துச்சு. பழைய பேர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முதல்ல என்ன பேரு? நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முதல்ல பேர் என்ன? மாமன்னர் பூலித்தேவர் மாளிகை. மீண்டும் சூட்டு 20 வருஷம் கோரிக்கை. அவ்வளவு என்ன, மாமன்னர் பூலித்தேவரை கைது பண்ணி வெள்ளையர் கொண்டு போறாங்க. சங்கரன் கோயில் அமைந்திருக்கக்கூடிய கோமதி நாராயண சங்கரநாத ஆலயத்துக்குள்ள சிவனை வழிபடுறது உள்ள ஒரு புகை மண்டலம் எழும்பி சிவனோட ஐக்கியமாகிறார். யாரு? மாமன்னர் பூலித்தேவர் தான் வரலாறு. சிவபக்தர். அவர் கைது பண்ண உண்மை. கைவிலங்குல தெரிச்சு உடையுது. அங்க சிவனோட ஐக்கியமாகிறாரு. சிவனுடைய அங்கமாக மாறி போயினார் மாமன்னர் பூலித்தேவர். அவர் மறைந்த இடத்துல ஒரு சிலையை வைக்கிறது 15-20 வருஷம் கோரிக்கை. மறைந்த படம் தான் இங்க இருக்கு. என்னடா சாதிக்கிற கட்சியில போய் எப்படிங்க இந்த 15-20 வருஷமா அரசியல் கட்சி வச்சுக்கிட்டு நான் அந்த கூட்டணி இந்த கூட்டணி தெரிஞ்ச பயிலால ஒரு சிலையை வைக்க முடியும். இதெல்லாம் வைக்கணும். நெல்லை மாவட்டம் நெல்லை தூத்துக்குடி ராயல் கிங் ராயல் தியேட்டர்ல 2 சம்பவத்தை பண்றாரு. எதுக்கு பண்றாரு? பெண்ணை கேள்வி பண்ணிட்டான். சமுதாய பெண்ணை கிண்டல் பண்ண கேள்வி பண்ணதுக்காக அங்கே வச்சு 2 பேர் தலைய உண்டாக்கி போட்டாங்க. ஒரு மாளிகை. அதனால ராயல் தியேட்டர் செய்த சம்பவத்துக்கு தான் ராயல் கிங் மறந்து. பெண்ணுடைய மானத்துக்காக வாழ அருவா எடுத்து சமுதாயத்துக்காகவே தன்னுடைய கடைசி நாள் வரைக்கும் மரணத்தை தருவன அந்த மாவீரனுக்கு ஒரு சின்ன மணிமண்டபத்தை கட்ட முடியாது. எந்த ஊர்ல? ஒரு கருந்தூர்ல கட்ட முடியல, நெல்லையில் கட்ட முடியல. கேட்டா நாங்க நெல்லைக்கு நாங்க பெரிய குடிங்கிறாங்க பல பேர். முத்தியாத்தர் வரக்கூடாது, நெல்லை மாவட்டம் வரக்கூடாது. ஒரு பெரிய எதிர்ப்பு, மக்கள் எதிர்ப்பு இல்ல, சமுதாய எதிர்ப்பு இல்ல. நாங்க அமைப்படுத்த எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நான் அவனை பார்த்து கேட்க ஒரு கேள்வி என்னன்னா, அதிமுகவையும் திமுகவையும் கூட்டணியில் இருந்தீங்க நீங்க. அப்படிப்பட்ட மாவீரன் மதன் தேவனுக்கு உங்களால ஒரு சிலை கூட வேண்டாம், ஒரு நினைவு தூண் வைக்க முடியும் உங்களால. ஆனா முத்தியாத்தர் வச்சு கொடுக்க நிச்சயம் வச்சு கொடுக்க முடியும்.
நம்ம இவரு தம்பி மணக்கிற பேச்சுக்கு மேல ஏகப்பட்ட பொய்கள் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் பாருங்க இந்த சமுதாயத்துக்காக இருக்கு தெரிஞ்சுட்டு நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள்ல மணக்கிற பேச்சு முத்து தேவர் கேள்விப்பட்டிருக்கீங்க. என்னென்ன வழக்கு எடுத்திருக்கிற தம்பி என்கிட்ட 3 முறை பேசியிருக்கிற நேரில் சந்திச்சதில்லை. ஆனா ஒரு வீரன், அந்த வீரனை நம்ம சமுதாயம் பாதுகாக்க தவறிடுச்சு. ரொம்ப வறுமையில வாழ்ந்துருக்காங்க தம்பி. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வறுமையை தான் நிச்சயம் இருப்பார். நீங்க இந்த மாதிரி ஒரு கட்சி கூட தொடங்கினார், ஒரு இயக்கம் கூட தம்பி தொடங்கினாரு. ஆனா அவரால் ஊருக்கு நிலமட முடியுதா? காவல்துறை விடுதா? தலைமுறை வாழ்க்கை தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க மணக்கிற பேச்சு. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சுட்டு நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு வீரன் சமுதாயத்துக்காக உண்மையிலே வருமானம் சம்பாதிக்காம சமுதாயத்துக்கு பற்றோட சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்புனா அருவா எடுத்து ரத்தம் செஞ்ச தயாரான ஒரு தம்பி அவர் மணக்கிற பேச்சு. ஆனா அவருடைய நிலைமை என்ன, நீங்க நிலைமை என்ன, வாழ்ந்துட்டு நிலைமை என்ன? சிறை இல்ல தலைமுறை வாழ்க்கை. ஒண்ணு ஜெயில இருக்கணும் இல்ல தலைமுறை வாழ்க்கை வரணும். அவரை உங்களை பாதுகாக்க முடிஞ்சா அவர் ஒரு இயக்க ஆரம்பிச்சார். அவர் பண்ணி போறீங்களா? போறதில்லை. ஊரை ஏமாத்துறவன், கட்டப்பஞ்சாயத்து பண்றவன், கலத்தனம் பண்ணுறத ஓடுறீங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி ஆட்களை பாதுகாக்கணும், சமுதாய மக்களை மேம்படுத்தணும், கல்வியில பொருளாதாரத்துல முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும், வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும், வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். இதையெல்லாம் செய்து கொடுப்பதுக்கு